சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ அப்டேட்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வெல்கம் டு சென்னை சிட்டி கார்டன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மாடி தோட்டம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை, அது எங்கெங்கே இருந்தெல்லாம் நம்ம வாங்க முடியும், இதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேன். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டத்துக்கு என்ன பண்ணுவோன்னா, பழைய பிளாஸ்டிக் பக்கெட்டோ இல்லை பழைய கவர்லேயோ மண் கொட்டி அதில் செடி வைப்போம். அதுதான் நார்மலாக பண்ணக்கூடியது. பட் பார்த்திங்கன்னா மாடியில் அதிகபட்சம் மண் இது மாதிரி வெயிட்லாம் ஏற்றக்கூடாதுன்னு எல்லாருக்குமே ஒரு கன்சர்ன் இருக்கும். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம என்ன பண்ணலாம், ஸோ அது எங்கெங்கெல்லாம் நம்ம வாங்கலான்றதை பற்றி நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது வெயிட் அதிகமாக சேரக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, கொக்கோ பீட்டுன்னு சொல்லக்கூடிய தேங்காய் நார் கழிவு பார்த்திங்கன்னா தெரியும். இதுதான் இந்த கொக்கோ பீட்டுன்னு சொல்லக்கூடிய தேங்காய் நார் கழிவுன்றது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், 6 பேக்ஸ் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா சீட்ஸு, பயோ ஃபர்டிலைசர், அவங்க நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு செட்டோட நம்ம வாங்கலாம். இது எங்கே வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா, தோட்டக்கலைத்துறை ஆஃபீஸ் இருக்கும், அங்கே நம்ம கேட்டோன்னா இந்த கிட்டு வந்து தருவாங்க. இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 6 பேக்ஸ் வித் பிரிக்ஸ், அந்த 6 பிளாஸ்டிக் கவர்ஸ் இருக்கும், வித் இந்த பிரிக்ஸோடு தருவாங்க. இதுதான் இந்த கொக்கோ பீட் பிரிக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. இந்த கவர்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் வரும். இது யூவி இது பண்ண பேக் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது அட்லீஸ்ட் 2 இயர்ஸாவது வரும் நம்மளுக்கு. யூவி ட்ரீட்டட் பேக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாடி வெயிலில் வைக்கலாம், ஒரு 2 இயர்ஸ் வரும் இந்த பேக்ஸு. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த கொக்கோ பீட்டுன்னு சொல்லக்கூடிய தேங்காய் நார் கழிவை கம்ப்ரெஸ் பண்ணி பிரிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயோ ஃபர்டிலைசர், அசோஸ்பைரிலம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்போ போஸ்ட் சொல்லக்கூடிய 2 பயோ ஃபர்டிலைசர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சீட்ஸ் பேக்கெட்ஸ் 10 சீட் பேக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே தெரியும், டொமேட்டோ, கத்தரிக்காய், கீரை, வெண்டைக்காய், அதே மாதிரி கீரையிலே ஒரு 2-3 வெரைட்டி கொடுத்துருக்காங்க, முள்ளங்கி, அப்புறம் பார்த்திங்கன்னா செடி அவரை, கொத்தமல்லி, பாவக்காய், அப்புறம் பச்சை மிளகாய், இந்த மாதிரி கிட்டத்தட்ட 10 பேக்ஸ் ஆஃப் சீட்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்ம நீர் கரைசல்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம தண்ணியோடு கலந்து அதுக்கு கொடுக்கலாம். ஆனால் நம்ம அதிகபட்சம் நம்ம வந்து கெமிக்கல் இது யூஸ் பண்ணாமல் நம்ம இயற்கையாக உரம் எப்படி தயாரிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில். இது நான் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறதில்ல இது. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா நீமரின்னு சொல்லக்கூடிய, இது வந்து வேப்ப எண்ணெயிலேருந்து இது பண்ணப்பட்ட ஒரு விதமான பூச்சி வெரைட்டி தான், பெஸ்டிசைடு தான். இது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இந்த 2த்தையுமே நான் யூஸ் பண்ணலை. நான் செடி வச்சுருக்கிறதுல இந்த 2த்தையும் நான் யூஸ் பண்ணலை. நானே ஓனாகவே க்ரியேட் பண்ண சில உரங்களும் பூச்சி வெரைட்டியும் நான் யூஸ் பண்ணுறேன். அதை பற்றி நான் அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் இந்த கிட்டில் வரக்கூடியது. 6 பேக்ஸ், இந்த 2, அப்புறம் பார்த்திங்கன்னா சீட்ஸு, அப்புறம் பயோ ஃபர்டிலைசர், இதுதான் வந்து இதோட வரக்கூடியது. இது பார்த்திங்கன்னா தோட்டக்கலை ஆஃபீஸில் உங்களுக்கு அங்கே இது கிட்டோட கிடைக்கும். இது எல்லாமே கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா 6 பேக்ஸ் ப்ளஸ் இந்த இதெல்லாம் சேர்த்து ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா 325 ருபீஸ்க்கு தராங்க. இந்த ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா 325 ருபீஸு. இது நீங்கள் வேணும்னா எத்தனை கிட்டு வேணால் வாங்கிக்கலாம். பட் உங்களுக்கு தேவையானதுன்னு அங்கே எடுத்துகிட்டு போக வேண்டியது பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. ஒரு ப்ரூஃப் வேணும். பெஸ்ட்டு நீங்கள் ஆதார் கார்டு தான் எடுத்துகிட்டு போகணும், அவங்க தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தோட்டக்கலை ஆஃபீஸ்லேருந்து வாங்கிக்கலாம். நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா மாதவரத்தில் இருக்கக்கூடிய தோட்டக்கலை ஆஃபீஸில் வாங்கியிருந்தேன். நான் அந்த லிங்க் வேணால், அந்த சைட், அந்த ஹார்டிகல்ச்சர் லிங்க் வேணால் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதை எப்படி நம்ம செடி வைக்கிறதுக்கு உற்பத்தி செய்கிறது அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். என்னென்ன மிக்ஸ் பண்ணி இதை செடி வைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறதுன்றதை பற்றி நான் அப்கமிங் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.